கனவுகள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கெட்ட கனவுகள் வந்தால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? நல்ல கனவு கெட்ட கனவு ஏன் வருகிறது, இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இந்த வீடியோவில் காணலாம். நம்மெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் கனவு காண்போம். சில நாம் விரும்பக்கூடிய கனவாக இருக்கும், சில நாம் எதிர்பார்க்காமல் சந்தோஷத்தை தரக்கூடிய கனவுகளாக இருக்கும், சில நேரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாகவும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கனவுகளுக்கும் அழகான விளக்கத்தை கொடுத்து இருக்கின்றார்கள். இது குறித்துதான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கனவுகள் 3 வகைப்படும். ஒன்று மனப்பிரமை, அதாவது விழிப்பு நிலைய கனவுகள். நாம் ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டு படுத்துவோமானால் அது கனவாக நமக்கு வரும். அது மனப்பிரமை. அடுத்ததாக சைத்தானின் அச்சுறுத்தலால் ஏற்படக்கூடிய, அதாவது கெட்ட கனவுகள், நம் விரும்பாத மற்றும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள். அடுத்ததாக அல்லாஹ்விடம் இருந்து வரும் நற்செய்தி, நம் விரும்பியதை